Good morning. How are you? Beginning of a new week. இப்போ we are starting a new topic. என்னென்னா about our goodness is being forgotten. நம் நன்மை செய்கிறதை மற்றவர்கள் மறந்து போகிறாங்க. We are going to see different topics every day. ஒவ்வொரு நாளும் வேறு அந்த குட்னஸை குறித்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். So that இந்த உலகத்தில் things will happen differently. ஆனாலும் நாம் கர்த்தர் எப்படி நம்மளை இந்த உலகத்தில் வாழணும்னு எதிர்பார்க்குறோம். we will continue to live like Christ like. ஓகேங்களா? this is like a deeper teaching. So I hope the Holy Spirit will give you the grace and strength and we will be able to live like Jesus on this earth. So the topic today is when your goodness is forgotten. அதாவது நீங்கள் நன்மை செய்கிறதை மற்றவர்கள் மறந்து போய்விட்டால் என்ன. முதலாவது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எதுக்காக என்ன மறந்தாங்க, எதுக்கு என் நன்மையை மறந்தாங்க, அது எல்லாத்துக்கும் ஒரு டாபிக், ஒரு வேர்ஸ் என்னென்னா Isaiah 44:21. ஆண்டவர் சொல்கிறார், I am the one who formed you, I'll never forget you. மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷன் அழகாக இருக்கும். I shaped you, I created you, so you are my servant, I will never forget you. தமிழில் வந்து நான் உன்னை உண்டாக்கினேன், நீ என் தாசன், நீ மறக்கப்படுவதில்லை. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். மனிதர்கள் இந்த உலகத்தில் கண்டிப்பாக ஒருவரை ஒருவர் அவங்க மறக்கிறதற்கு லாட் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை உருவாக்கினதுனால, ஃபார்ம்ட், ஷேப்ட், கிரியேட்டட், அதனால் ஹீ கேன் நெவர் ஃபர்கெட் அஸ். அது திருப்பி நம்ம எவ்ரிடே நமக்குள்ளே அதை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஸோ கப்புள் ஆஃப் திங்ஸ். எதுக்காக மற்றவர்கள் நம்மளுடைய நன்மையை மறந்து விடுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சும்மா என்னுடைய ஒப்பீனியன் 2 things. நான் பைபிளில் ரீடிங் அபவுட் ஏப்ரஹாம் அண்ட் லாட், ஆபிரகாம் லோத்தை குறித்து படிக்கும்போது கண்டிப்பாக ஏப்ரஹாம் நன்மை தான் செய்தார். ஆனால் அதில் வந்து சில காரியங்கள், குணாதிசயங்களே, லோட்டுடைய குணாதிசயங்களை நம்ம பார்க்கும்போது we can understand ஹியூமனுடைய ஒரு டைசெக்ஷன் ஆஃப் த கேரக்டர். என்ன என்றால், முதலாவது greed, பேராசை அப்படின்னு சொல்லலாம். பேராசை எப்போ வரும் என்றால், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், பட் அது போதாது, இன்னும் ஆசீர்வாதம் வேணும், இன்னும். ஸோ அவங்க மைண்டு ஃபுல்லாக எப்படி நான் இன்னும் எப்படி நான் பெருக்க செய்யணும், எப்படி நான் இன்னும் உயரணும், அப்படியே அந்த ஃபோக்கஸில் இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் யார் அவர்களை ஆசீர்வதித்தார், யார் நன்மை செய்து அவங்களை தூக்கி விட்டாங்க அப்படின்றத மறக்க இஸ் பாசிபிள். எப்படி என்றால், ஆபிரகாம் லோட்டுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஜெனசிஸ் 12 வராங்க. 13 வந்து கர்த்தர் வந்து ஆபிரகாம் பார்த்து சொல்ல, நீ பார்த்து நீ இந்த இடத்தெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது, ஆபிரகாம் ரொம்ப நல்ல இருதயம் உள்ளவர். அவர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை லோட்டு கொடுக்குறார். நீ எது வேணால் எடுத்துக்கோ, தென் ஐ வில் டேக் த ரிமைனிங் அப்படின்னு சொல்லார். வாட் அ அமேசிங் கேரக்டர். நிறைய பேர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, நீங்கள் கூட நிறைய காரியங்களை நீங்கள் விட்டு கொடுத்து மற்றவங்க நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் முதல்ல நீங்கள் எடுத்துகிட்ட பிறகு நான் எடுக்கிறேன், எத்தனை தடவை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. சின்ன காரியத்துலேயும் சரி, பெரிய காரியத்துலேயும் சரி. ஏப்ரஹாம் ஆல்சோ டிட் தட். ஸோ லோட் ஆக்சுவலி நம்ம என்ன லோட் மாதிரி நான் ஐ வுட் சஜஸ்ட் லோட் என்ன பண்ணிக்கணும்னா, நீங்கள் தான் ஹெட், நீங்கள் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன பிரியமாக இருக்கிறதோ எனக்கு கொடுங்க, ஐ எம் ஓகே டு டேக் அப்படின்னு தான் லோட்டு சொல்லிக்கணும். ஐ வுட் சஜஸ்ட் தட். பட் அந்த லோட் டிட் வாட் எவர், அவர் பார்த்து அவர் எடுத்துக்கிறார். தென் ஏப்ரஹாம் அவர் சைடில் போகிறார். ஸோ ஃபஸ்ட் குட்னஸ் இஸ் ஜெனசிஸ் 13. அதுக்கப்புறம் லோட்டை பற்றி நம்ம கேள்விப்படுறதே இல்லை. என்னெல்லாம் அவர் வெளியில் தான், அந்த சோதம் குமராக்கு வெளியில் தான் நின்று அவர் அங்கே தான் குடியேறுக்கிறார். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா 14th சாப்டரில் பெரிய வார் வருது. லோட்டை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அப்போயும் ஏப்ரஹாம் அவரோட கூட இருந்த 318 மென்னை கூட்டிகிட்டு அவர் சண்டைக்கு போய், சச் அ கிரேட் வாரியர், அவர் போகணுன்னு அவசியம் இல்லை, பட் ஹீ ஸ்டில் கோயிங் ஆஃப்டர். அவர் போய் லோட்டை ரெஸ்கியூ பண்ணுறார். ஸோ செகண்ட் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ், ஆக்ட் ஆஃப் குட்னஸ். அதில் பார்த்தீங்க என்றால் லோட்டை அவர் விடுதலை ஆக்கிட்ட பிறகு, அகெயின் மை சஜஷன் டு லாட் வுட் ஹவ் பீன், ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன், நான் தவறு செஞ்சிட்டேன், நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாது, பட் இப்போ அட்லீஸ்ட் என்னை காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ், நான் உங்கள் கூடவே வந்துடுறேன், உங்களுடைய அம்ப்ரெல்லா கடியிலே இருக்கிறேன். சரி, அதனால தான் நான் நிறைய தடவை சர்ச்சில் கூட சொல்லுவேன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் யாருடைய அம்ப்ரெல்லா கீழே நீங்கள் இருக்கிறீங்க என்பது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ யூ ஹவ் டு சூஸ் தி அம்ப்ரெல்லா, அதாவது ஹெட், யுவர் ஷெப்பர்ட், யுவர் ஃபேமிலியை சூஸ் பண்ண சொல்லலை, ஃபேமிலி கடியில் இருக்கணும், பட் ஷெப்பர்டெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ லாட் ஷுட் ஹவ் டன் தட். ஆனால் அவர் பாட்டு அவர் திருப்பியும் சோதம் குமோரா வைக்க போயிடுறாரு.
தட் இஸ் பிகாஸ் பேராசை, கிரீட். ஏன்னா அவர் கொஞ்சம் அங்கே மேபி கொஞ்சம் பிளெஸிங்ஸ் பார்த்துருக்கலாம், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பார்த்துருக்கலாம். நான் ஓகே ஐயோ அதை விட்டுட்டு இப்போ தானே நான் பில்டப் ஆகி வருகிறேன், இப்போ போயிட்டு நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு திருப்பி அந்த வனாந்தரத்துக்கு அந்த கூடாரங்களுக்குள்ளே போகிறதா? திஸ் இஸ் சிட்டி லைஃப், திஸ் இஸ் ஃபேன்சி லைஃப், திஸ் இஸ் ஒண்டர்ஃபுல் லைஃப். என்னெல்லாம் யோசித்தாரோ தெரியல. ஸோ he should have come back to Abraham. நல்லா யோசித்து பாருங்கள். பட் he is going back to Sodom and Gomorrah, which was not a good place. கரெக்டுங்களா? ஸோ கிரீடு, பேராசை நிறைய தடவை அதான் ப்ராக்டிக்கலி நம்ம எடுக்கும்போது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஊக்குவித்து ஒருத்தவங்களை ஆசீர்வதிச்சிருப்பீங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் குட்னஸ், உங்களுடைய நல்ல குணாதிசயத்தினால அவங்க ஆசீர்வாதம் பெற்றிருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பெருசாக இன்னும் 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 பெருசாகணும் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மை மறக்க சூழ்நிலை இருக்கிறது. பட் டிட் இட் ஸ்டாப் ஏப்ரஹாம் ஃப்ரம் பீயிங் அ பிளெஸ்ஸிங்? ஏப்ரஹாம் அதனால் நான் இனி உனக்கு உதவி செய்ய மாட்டேன், நீ என் பின்னாடி வந்திருக்கணும்ல, நீ அங்கே போயிட்டு அவ்வளோதான் நான் என்ன விட்டுட போகிறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை. அதை தான் கர்த்தரும் நம்ம இந்த நாள்லையும் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்து கொண்டே இருப்போம். ஜீசஸை பற்றி நம்ம பார்க்கும்போது he went about doing good, நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திறந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் we should do. மற்றவங்க நம்மளை மறந்துட்டாங்கன்னா நம்ம நன்மை செய்கிறத நிறுத்திட்டா then what is the difference? நீங்கள் மறக்கிறீங்களோ இல்லையோ, என்னுடைய நல்ல எண்ணம், நல்ல இருதயம், கொடுக்குற இருதயத்தை யாரும் மாற்ற முடியாது. ஸோ தேர்ட் டைம் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் Genesis 18ல் ஏப்ரஹாம் வந்து சோடம் குமார் அழிய போகுதுன்னு கேள்விப்பட்ட போது அவ்வளவாக இன்டர்செஷன் பண்ணுறாரு. பியூட்டிஃபுல் இன்டர்செஷன் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் ஜெபத்தில் அவர் தாங்குறார். அதனால தான் அடுத்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும். 19ஆம் அதிகாரத்தில் அங்கே லோட் எங்கே உட்காந்துருக்காருன்னா ஹி சிட்டிங் அட் த கேட், சிட்டி என்ட்ரன்ஸ். தட் இஸ் அ ப்ராமினன்ட் பிளேஸ். அப்படின்னா அவர் நிச்சயமாகவே பெரிய இடத்துக்கு வந்திருப்பார். ஒரு வசனத்தில் அவங்க கேட்குறாங்க அந்த ஆளுங்க, நீ என்ன பெரிய ஜட்ஜா எங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அவர் ஜட்ஜ் மாதிரி அந்த இடத்துல வந்திருப்பார். அதனால் அவருக்கு பெருமை கூட வந்திருக்கலாம். நான் ஐம் இன் அ பிக் சிட்டி, ஐம் இன் அ வெரி பிக் பொசிஷன், இப்போ போய் ஐ cannot go and remember ஏப்ரஹாமை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிலாம் அவருக்கு மனசில் தோணியிருக்காது. ஏப்ரஹாமை மறந்துருக்கலாம். அதே போல் நீங்களும் நன்மை செய்தவர்கள் பெரிய இடத்துக்கு, பெரிய பொசிஷனுக்கு வந்துடுறாங்களா, உங்களை மறக்கிறதுக்கு வெரி வெரி பாசிபிள், நல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் சோர்வு அடையாதீர்கள். That's what I want to encourage you. Do not be discouraged. Abraham was never discouraged. ஓகேங்களா? ஸோ பட் அந்த இடம் அழியப்படும் போது கூட அவருக்கு ரொம்ப அவ்வளோ பெருமையில் அவர் பேசுகிறார். லோட் அந்த ஏஞ்சல்ஸோட அவர் சொல்கிறாரு, நான் அந்த இடத்துக்கு போக மாட்டேன், எனக்கு இந்த இடம் கொடுங்கன்னு. அங்கேயும் வந்து ஏஞ்சல் சொல்கிறாங்க, நீ தப்பிச்சு அந்த இடத்துக்கு போ, நான் உன்னை காப்பாற்றுறேன். அவருடைய பெருமை அவ்வளோ பெருசாக இருந்ததுனால he is saying no no no, எனக்கு அந்த இடம் வேண்டாம் அப்படின்றாரு. ஸோ எப்படி அவர் கர்த்தர் காப்பாற்றிடுறாரு ஏப்ரஹாமுடைய இன்டர்செஷனால். ஆனால் அதே அதிகாரத்தில் போட்டிருக்கு, ஏப்ரஹாம் அதிகாலையில் எழும்பி அவர் போய் பார்க்குறாரு. ஏன்னா ஜோஹாரில் தான் லோட் இருக்கிறார். அவர் காலையில் போய் அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம் ஃபார் லோட் மாறவே இல்லை. என்னதான் நடந்தாலும் he was a kind man. So I want to encourage you today, கண்டினியூ டு பி கைண்ட். தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டிருங்க. பட் டோன்ட் வரி மற்றவங்க உங்களை மறந்துட்டாங்கன்னு, பிகாஸ் காட் நெவர் ஃபர்கெட்ஸ் அஸ். Isaiah 44:21 verse ரிமைண்ட் பண்ணுகிறேன். ஸோ ஐ என்கரேஜ் யூ, அவங்களுடைய பேராசை, கிரீட் ஆர் ப்ரைட், அவங்களை நம்ம மறக்கிறதுக்கு தூண்டி விடலாம். பட் we will continue to be Christ like. One thing I want to say every day, let go. இந்த வார்த்தையை சொல்ல போகிறேன். விட்டுடுங்க, துக்கப்படாதீங்க, விட்டுடுங்க, சந்தோஷமாக நன்மை செய்வோம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளில் கூட கர்த்தாவையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிற உங்களுடைய கைண்ட் ஹார்ட்டுக்காக நன்றி. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் என்று கொடுத்துருக்கிற அந்த மனப்பான்மைக்காக நன்றி. இந்த நாளில் கூட அநேகர் எங்களை மறந்திருக்கலாம், நாங்கள் செய்த நன்மைகளை மறந்திருக்கலாம். பட் நாங்கள் உம்மை போல தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருக்கும்படியாக எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாங்க. நீங்கள் எங்களை ஒருபோதும் மறக்க மாட்டீங்க என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து இந்த நாள்லையும் சரி இந்த வாரத்திலையும் சந்தோஷமாக வாழும்படிய கிருபை தர ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கடன் கூட இருக்கட்டும், பலவீனத்திலிருந்து அவங்களை விடுதலையாக்கி நல்ல சுகத்தை தாருங்க. தீங்கு அவங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கரம் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமையும் உங்களுக்கு செலுத்துக்கிறோம். In Jesus' name we pray. Amen. Have a blessed day. Have a blessed week. ஏனென்றால் God loves you so much. You are so precious. Let us live like Jesus on this earth. Be blessed.